என் உயிரினும் மேலான ஆத்து பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். யாரையும் சபிக்காதே, கோபப்படாதே. ஒருத்தர் தீங்கே நினச்சா கூட அமைதியாக போயிடுங்க. கண்ணன் என்ன சொல்கிறார் கீதோபதேசத்தில், உன்னை யாராவது திட்டினா திருப்பியும் திட்டி சாபத்தை கொடுக்காதுன்றது. நீ அவள் அப்படி சொல்லிட்டாலே, எப்படி அவள் அப்படி பண்ணிட்டான்னு நினச்சாலே அவள் சாபமாக போகிறதுன்னு கண்ணன் சொல்கிறார். எப்போதும் நான் திட்டுறதோ நான் பேசுகிறதோ மனசு நினைக்கிறதோ உலகத்துக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் நினைக்கலாம், நம்மளை 9 பேர் பார்த்துட்டுருக்கான்றது யாருக்குமே தெரியாது. பஞ்சபூதங்கள் சூரியன், சந்திரன், காலம், காலன். மனசில் நினச்சா கூட தவறாக வாயால் சொல்கிறது பாவம், மனசால் நினச்சா அதோட பெரிய பாவம். அது நம்மளுக்கே திரும்பி வரும். ஒரு பந்தை விட்டு சொன்னால் அந்த பந்து அங்கே போய் ஒட்டிக்கா, திரும்ப எந்த வேகத்தில் போட்டு அந்த வேகத்தில் திரும்பி வரும். அதை புரிஞ்சிக்காமல் நம்ம அவள் சொன்னாலே அவள் போனாலான்ட்டு உன்னுடைய எனர்ஜி வேஸ்ட்டு. அவள் கர்மத்தை நீ சுமந்துக்கிற. எவ்வளோக்குள்ள அமைதியாக இருந்து ஒரு இடத்துல ஒரு கல்லை பண்ண கல் அப்படியே இருக்குது, நீ சிரிச்சா அழுதா, நீ மன வேதனைப்பட்டா, ஏதோ சொல்லப்போதா செய்யப்படுறா, ஒன்றுமே. அது மாதிரி தான் சில நேரத்தில் கண்ணை மூடிக்கணும், காதை பொத்திக்கணும், வாய் ஊமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பிறவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை புரிஞ்சு கொண்டு நம்ம கரெக்டாக போக முடியும். அவள் கோவப்பட்டாலே அவளை சபித்து சாபத்தை கொடுத்து பேசுறதுனால பாவம் ரெட்டிப்பாக 2 மடங்காக நமக்கு தான் வந்து சேரும். கோவப்படுறதா என்ன ஆகுது? நர்வஸ் வீக்காகுது. 40 வயசு வர வேண்டிய நரம்பு தளர்ச்சி 25 வயசுலேயும் வந்துடும். கோவப்படுறதுனால எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது. காலம் எப்போதும் பொன்னானது. இந்த க்ஷணம், இந்த செகண்டு போயிட்டுனா அடுத்த செகண்டு தான். நேத்திக்கு வராது, காலை வராது, மதியம் வராது, சாயங்காலம் வராது. அப்பேற்பட்ட வாழ்வு எல்லோரும் வாழ்ந்துருக்கோம். கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை, வாழ்க்கையை புரிந்து கொண்டு நம்முடைய கர்மத்தை தொலைக்கிறதுக்கும் பாவத்தை தொலைக்கிறதுக்கும் பிறவியை கொடுத்துருக்கு. பிறவியை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நல்லபடி வாழ்ந்தனால்தான் கை கால் மூக்கெல்லாம் ஒழுங்காக இருக்குது. அதுக்கே நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம். கோவப்படுறதால ஒன்றுக்கும் பாவம் வருது, உடம்பு கெடுறது. சாபம் வர்றதுனால தேவையில்லா பாவத்தையும் கர்மத்தையும் அவாகரமும் சேர்த்து நம்ம சுமக்கிறோம். அதனால் நலமாக வாழ்வோம், வளமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமாவின் தெய்வ திருவடிகளே சரணம்.